இல்லை என்னோட விவாகரத்துல அவங்க வந்து நான் தோத்துட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே. அம்மா பார்த்து வச்ச கல்யாணம். அம்மா பார்த்தது இல்லை, ஒரு நார்மலாக வந்து என்னது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் எப்படி நடக்கும் அப்படி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் தான் எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன். ம். எங்கள் அம்மாவை கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க சுத்தி சுற்றி இருக்கு. இருக்கிறவங்க. எப்போவுமே அப்படி தானே, நம்ம ஒரு கண்டிப்பா, முடிவு எடுக்கிறோம்னா அதில் பாதி பங்கு யாருக்கு இருக்கும், நம்மள சரௌண்டிங் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து விவாகரத்து டைமில் பணத்தோட அருமை தெரிய வருது. எல்லார்கிட்டையும் கேட்குறோம். ம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சாமானியனும் என்ன செஞ்சுருப்பாங்க, கடந்திருப்பாங்க. ம். நம்ம பணம் கேட்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கதைகளை ஃபுல்லாக கேட்பாங்க, ஆனால் காசு தர மாட்டாங்க. எஸ். அப்படி நான் ஒவ்வொரு நாளும் அலைஞ்சேன் பணத்துக்காக, யாருமே தரல. எனக்கு கிடைச்சது எல்லாமே ஃப்ரீ அட்வைஸ் தான். ஓகே. நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னமும் எதுக்கு நீங்கள் கோமாளித்தனமாக பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு உதவுனது அந்த கோமாளித்தனம் தான். ம். அப்போ பணத்தோட அருமை அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், ஏம்மா நீ இவ்வளோ சொல்கிறியே, சுற்றி இருக்கவே சொல்கிறதெல்லாம் நீ கேட்க, யாராவது உனக்கு ஒரு 5 ரூபா தந்தாவில, தலைவலியும் காய்ச்சலும் வயிற்று பசியும் நம்மளுக்கு வந்தால் தான் என்னது நம்மளுக்குங்கிறத அப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு நிரூபிக்க வச்சேன்.